எதிர்காலத்துல மனிதர்களுடைய எல்லா வேலை வாய்ப்புகளையும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் பறித்து விடுமோ அப்படின்ற அச்சம் ஏற்பட்டிருக்கு. ஆனா என்னதான் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் கூட மனித மொழிக்கு நிகரானதா அதனால மாற முடியாது அப்படிங்கறத நிரூபிக்கும் வகையில ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஆஸ்திரேலியாவில சர்வதேச அளவிலான கணித போட்டி நடைபெற்றுச்சு. இன்டர்நேஷனல் மேத் ஒலிம்பியாட் அப்படின்னு சொல்லப்படுற இந்த போட்டி உலக அளவில் நடத்தப்படுற மிகப்பெரிய மிக கடினமான போட்டிகளை ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. 100க்கும் அதிகமான நாடுகளை சேர்ந்த மாணவர்கள் இதுல பங்கேற்பாங்க. அதாவது 20 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவர்கள் இதுல கலந்துக்கலாம். இதுல கணிதம் சம்பந்தப்பட்ட பல்வேறு சிக்கலான கேள்விகளை கேட்பாங்க. இதுல கேட்கிற கேள்விகளுக்கு சரியா ஆன்சர் பண்ணா அதுக்கு பரிசும் கொடுப்பாங்க. அந்த வகையில கூகுள் நிறுவனத்துடைய ஜெமினி சாட்பாட்டோட அட்வான்ஸ்ட் வெர்ஷனும் ஓபன் ஏஐ நிறுவனத்துடைய சாட்ஜிபிடியும் இதுல பங்கேற்றுச்சு. மொத்தமா 6 கடினமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதுல ஜெமினி ஏஐ மற்றும் சாட்ஜிபிடி 5 கேள்விகளுக்கு சரியான விடையை கொடுத்துருச்சு. மொத்தமா 42 மதிப்பெண்களுக்கு இந்த போட்டி நடந்துச்சு. இந்த போட்டியில கலந்துக்கிட்டவங்கள 10 மாணவர்கள் 35 மதிப்பெண்களை பெற்றாங்க. 5 மாணவர்கள் 6 கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லி ஏஐ கருவிகளை பின்னுக்கு தள்ளி 42 மதிப்பெண்களை முழுமையா பெற்றிருக்காங்க. என்னதான் ஏஐ செயலிகள் வளர்ச்சி அடைஞ்சாலும் கூட சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்ப்பதுல மனித மூளைக்கு நிகரா இன்னும் வரலங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு.